வணக்கம், நான் உங்கள் ராம்குமார் ஸ்ரீனிவாஸ் சாரீஸ்ங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாரி வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு தாங்க இது. சாரி வாங்கும்போது நம்ம முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் சாரியோட லென்த்துங்க. சாரியோட லென்த் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா, சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கணுங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சாரியோட ஹைட்டுங்க. சார் சாரியோட ஹைட்டையும் பார்த்து வாங்கணுமா? கண்டிப்பாக சாரியோட ஹைட்டை பார்த்து தான் வாங்கணும். சாரியோட ஹைட் மினிமமாக எவ்வளோ இருக்கணும் சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 இன்ச்சஸ் இருக்கணுங்க. ஸோ 48 இன்ச்சஸ் எப்படி சார் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் சாரியை வாங்கும்போது ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு முன்னாடி சாரியை நிறுத்தி சாரியை ஒரு ஃபோல்ட் பண்ணி, சாரியோட ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் மினிமம் நம்மளுடைய சாரியோட இன்ஸ்கர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் சாரியோட பர்ஃபெக்டான ஹைட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சாரியோட ரீட் அண்ட் பிக்கு பார்க்கணும். ரீட் அண்ட் பிக் எப்படி சார் பார்க்கறது? எல்லாரும் சாரிக்குள்ள பார்த்தீங்கன்னா கையை உள்ள விட்டு பார்ப்பாங்க. அது எதுக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் பல பேர்த்துக்கு தெரியாது. எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. சாரியை கையை உள்ள விட்டு பார்க்கும்போது சாரியோட திக்னஸை பார்க்கணும். திக்னஸை எப்படி சார் பார்க்கறது? சாரியோட அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒரு புடவையை வாங்கும்போது புடவை ரொம்ப அருமையான புடவையாக அமையும் அப்படிங்கிற தகவலை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.